திமுகவிற்கு முடிவு எழுதுவோம் என்று சொன்னவர்கள் யாருமே மாண்புமிகு தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற பிறகு இந்த சமண கோயில்களுடைய புனரமைப்பை பற்றி எந்த ஆட்சியும் சிந்திக்கவில்லை. தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு உலக அளவிலே இருக்கின்ற முருக பக்தர்கள் சொல்லுவதை செய்கின்ற அரசாக, செய்வதை மட்டுமே சொல்லுகின்ற அரசாக இருக்கின்ற 12 ஆண்டுகள் நிலுவையில் இருந்த பணி உயர்வை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி ஏற்பட்ட பிறகு பணி வழங்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல் தமிழ்நாடு தேர்வாணையத்தின் வாயிலாக இதுவரையில் 379 பணியிடங்கள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றன. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இதுவரையில் 5 ஆண்டுகள் தொடர்ந்து பணிபுரிந்தவர்களை 110 விதியின் கீழ் பணி உறுதி செய்யப்பட வேண்டும் என்று சட்டமன்றத்திலே 2018-19 ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. ஆனால் நிறைவேற்றிய அந்த ஆட்சியாளர்கள் செய்ய தவறியதை மாண்புமிகு தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற பிறகு இதுவரையில் 1289 பேர்களுக்கு அந்த பணி வரன்முறை செய்யப்பட்டிருக்கின்றது. இதுபோன்ற எண்ணற்ற திட்டங்களின் தொடர்ச்சியாக மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையிலே இருக்கின்ற ஆலோசனை குழு, இந்து சமய அறநிலைத்துறை ஆலோசனை குழு கூட்டம் 2வது முறையாக நேற்றைக்கு கூட்டப்பட்டது. சுமார் 500 திருக்கோயில்களை திருப்பணிக்கு இந்த ஆண்டு எடுத்துக்கொள்ள உத்தரவிட்டிருக்கின்றார். அதற்கு ஆகின்ற செலவை நிச்சயம் துறையின் சார்பிலும் அரசின் சார்பிலும் ஈடுகட்டப்படும் என்பதை நேற்றைய முதலமைச்சர் அவர்கள் ஆலோசனை கூட்டத்திலே தெரிவித்திருக்கின்றார். அதேபோல் திருக்கோயிலுக்கு 14 சமண கோயில்கள் இருக்கின்றன. இதுவரையில் இந்த சமண கோயில்களுடைய புனரமைப்பை பற்றி எந்த ஆட்சியும் சிந்திக்கவில்லை. மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலே நடந்த நேற்றைய கூட்டத்தில் இந்த சமண கோயில்களை புனரமைப்பதற்கு ரூபாய் 5 கோடியை செலவிட்டு இந்த 14 சமண கோயில்களையும் புனரமைத்து பக்தர்களுடைய வழிபாட்டிற்கு ஏற்ற வகையில் அமைப்பதற்கு நேற்றைய ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல் திருக்கோயிலே பணிபுரிந்து வருகின்ற அர்ச்சகர்கள் மற்றும் பக்தர்களுக்கு, திருக்கோயில் ஊழியர்களுக்கு 100 குடியிருப்புகளை ரூபாய் 20 கோடி மதிப்பீட்டில் உருவாக்க நேற்றைய ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல் 45,477 திருக்கோயில் பணியாளர்கள் மற்றும் அர்ச்சகர்களுக்கு ஆண்டிற்கு ஒரு முறை முழு உடல் பரிசோதனையை கட்டணமில்லாமல் ஏற்படுத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேற்றைக்கு உத்தரவிட்டிருக்கின்றார். அதேபோல் 5 வருடங்களாக தற்காலிக பணியாளர் நியமிக்கப்படுபவர்களுக்கு இந்த ஆண்டு 500 பேர்களை பணி வரன்முறை செய்வதற்கும் நேற்றைய ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது. முக்கியமான 2 அறிவிப்புகள் நேற்றைய ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுத்தது, கிராம தெய்வ வழிபாட்டை ஆன்மீக அன்பர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் திருக்கோயிலின் வரலாற்றை தொகுத்து அதை புத்தகமாக வெளியிட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். இதற்கெல்லாம் முத்தாய்ப்பான அறிவிப்பாய் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு உலக அளவிலே இருக்கின்ற முருக பக்தர்கள் ஒன்று கூடி பல முக்கிய நிகழ்வுகளை மேற்கொள்வதற்கும் முருகப்பெருமானுடைய புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற வண்ணம் உலக முருக பக்தர்கள் மாநாட்டை பழனியிலே நடத்த வேண்டும் என்று நேற்றைய ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே சொல்லுவதை செய்கின்ற அரசாக, செய்வதை மட்டுமே சொல்லுகின்ற அரசாக இருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய தலைமையிலே அமைந்திருக்கின்ற இந்த அரசு நேற்றைய தினம் எடுத்த இந்த 10 தீர்மானங்களை குறித்த ஆய்வு இன்றைக்கு மேற்கொள்ளப்பட்டது. இந்த தீர்மானங்கள் அனைத்திற்கும் செயல் வடிவம் கொடுப்பது என்று இந்த கூட்டத்திலே முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது நாங்கள் சொன்ன முதலமைச்சர் தலைமையில் அமைந்திருக்கின்ற இந்த குழு என்பது கடந்த ஆட்சியில் 5 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த குழுவே அமைக்கப்படவில்லை. அதேபோல் இந்த குழுவுடைய கூட்டம் கடந்த ஆட்சி காலத்தில் நடைபெறவே இல்லை.
மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் ஏற்பட்ட பிறகு இந்த குழுவை அரசியல் மாச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு பொதுவான இறையன்பர்கள், தொழிலதிபர்கள், மடாதிபதிகள் ஆகியோர்களை ஒருங்கிணைத்து இந்த குழுவில் 11 பேர் இடம்பெறுகின்ற அளவிற்கு குழுவையும் அமைத்து குழுவினுடைய கூட்டத்தை 2 முறையும் நடத்திய பெருமை மாண்புமிகு தமிழக முதல்வர்களை சாரும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து திராவிட மாடல் ஆட்சியில் திருப்பணிகளும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளையும் நிறைவேற்றி தருகின்ற ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி அமையும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். திமுகவிற்கு முடிவு எழுதுவோம் என்று சொன்னவர்கள் யாருமே அவர்களுடைய அரசியல் பாதை முடிவுற்றிருக்கிறதே தவிர திமுகவிற்கு இதுவரையில் முடிவு என்பதே கிடையாது. இது ஆயிரங்காலத்து பயிர். இந்த ஆட்சியும் இந்த கட்சியும் தொடர்ந்து கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் இந்த மண்ணிலே இருக்கும். மத்திய அரசு தேவையான நிதியை மாநிலத்திற்கு கொடுப்பதே இல்லை, வஞ்சிக்கிறது என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இதுவரையில் இந்த நிஜாம் புயல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மத்திய அரசிலிருந்து 1 ரூபாய் கூட இதுவரையில் நிவாரணமாக வழங்கப்படவில்லை என்பது உண்மை. ஆகவே வஞ்சிப்பது மத்திய அரசு தானே தவிர மாநில அரசு மத்திய அரசு நிதி தராவிட்டாலும் மாநிலத்துடைய வளர்ச்சியை மக்களுடைய தேவைகளை கருதி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மாநில நிதியிலேயே அனைத்து பிரச்சனையும் சமாளித்துக் கொண்டிருக்கின்றார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.